நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் என்பதினால் புசித்தார்கள். ஆமேன். நம் தேவன் படைத்த முதல் மனிதனுக்கு வந்ததான முதல் சோதனை புசித்தல். அதேபோல் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசத்திற்கு பின் வந்த முதல் சோதனை புசித்தல். பசி கல்லுகளை அப்பங்களாக மாற்றி சாப்பிடலாமே என்பது. இதில் இயேசு வெற்றி பெற்றுவிட்டார். மற்றும் ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நகோமியின் குடும்பம் எருசலேமில் பஞ்சம் பசி என்றதும் பஞ்சம் பிழைக்க வயிற்று பிழைப்புக்காக எருசலேமை விட்டு மோவாப் தேசம் போகிறார்கள். மோவாப் தேசத்திலே மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நகோமியும் கணவர்களும் எலிமெலேக்கும் வயிற்று பிழைப்புக்காக எடுத்த முடிவு முதலில் ஆசீர்வாதமாக தான் தோன்றியது. முடிவில் பிரச்சனை மேல் பிரச்சனை சந்தித்தனர். மரணத்தின் மேல் மரணம். எருசலேம் என்பதன் பொருள் அப்பத்தின் வீடு. எருசலேமில் பஞ்சம். இங்குள்ள தேவ ஜனங்கள் பஞ்சத்தில் தவித்து கொண்டிருக்க நகோமியின் குடும்பம் மட்டும் வயிற்று பிழைப்புக்காக மோவாப் தேசம் போகிறார்கள். முதலில் ஆசீர்வாதமாக இருந்தாலும் பிறகு முடிவு படு மோசமான நிலவரம் வரவே மனம் திரும்பி மறுபடியும் எருசலேம் நோக்கி வருகிறார்கள் இந்த நகோமி. இன்று அநேக கிறிஸ்தவர்களும் குறிப்பாக ஊழியர்களும் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று தினம் தங்கள் சரீரத்துக்காகவே கவலைப்பட்டு ஊழியமும் செய்கிறார்கள். அஞ்ஞானிகளைப் போல தேவ ஊழியர்களும் சாப்பாடு தேடி ஓடுகிறார்கள். மற்றும் சில ஊழியர்கள் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் தேடி அங்குமிங்கும் அலைந்து ஓடி சாப்பாடு சாப்பிடுகிறார்கள். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை புசிப்போம் என்று ஓடி அலைய வேண்டாம். உங்கள் தேவைகளை பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, முதல் மனிதன் புசித்து வீழ்ந்து போனான். நகோமி எலிமெலேக்கின் குடும்பம் வயிற்று பிழைப்புக்காக ஓடி வீழ்ந்து போனார்கள். காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் ஹை கிளாஸ் ஃபுட் தான் சாப்பிடுவேன் என்று ஓடி அலைய வேண்டாம். தேவ சித்தத்திற்கு எதிராக செயல்பட வேண்டாம். சாப்பாடு குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆமேன். காட் பிளஸ் யூ.